அன்னைக்கு அந்த கோவில்ல பெரிய கூட்டமே இல்ல. 10 பேர் மட்டும்தான் மனம் உருகி சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு கடவுள் கண்ணுக்கு காட்சி தந்தார். உங்களுக்கு எல்லாம் என்ன வரம் வேண்டும் என்று கேளுங்கள், நான் பண்ணித்தரேன். அதிர்ச்சியில முதல் ஆளு அளவில்லாத காசும் நல்ல பிசினஸும் வேணும். இரண்டாவது ஆளு நல்ல பதவியில இருக்கணும். மூணாவது ஆளு உலகத்திலே நான் தான் ஃபேமஸ் ஆக இருக்கணும். ஒவ்வொருத்தரா அப்படியே கேட்கவும் கடவுள் டக்கு டக்குன்னு வரத்தை கொடுத்துட்டாரு. கடைசி ஆளு மன நிறைவோட நிம்மதியா இருக்கணும். அத கேட்ட மத்த 9 பேரும் சிரிச்சிட்டாங்க. நாங்களும் நிம்மதியா இருக்கத்தானே காசு பணம் புகழ் கேட்டோம். இதெல்லாம் கிடைச்சா நிம்மதி வந்துற போது கடவுள் அந்த 9 பேருக்கு கிட்டையும் சரி, நீங்க கேட்டது கிடைச்சிருச்சு, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த 10வது மனுஷன் மட்டும் நீ இங்க இரு, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாரு. அந்த 9 பேர் மனசுக்குள்ளயும் கடவுள் இவர்கிட்ட மட்டும் என்னத்த பேச போறாரு, என்ன வரத்தை தர போறாரு. அந்த 9 பேரு மன நிம்மதியும் அங்கே முடிஞ்சு போச்சு. அந்த 10வது மனுஷனுக்கு எதுவும் கிடைக்கலைனா கூட கடவுள் என்கிட்ட பேசுவாரு என்ற மன நிம்மதி இருந்துச்சு.